Hello friends, welcome to Homemade சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் ஒரு வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். அது என்னென்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது என்னென்னா, எங்கள் அப்பம்மானா எங்கள் அப்பாவோட அம்மா. அவங்க நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது எனக்கு விரும்பி இதை சூடாக செய்து தருவாங்க. நாங்களும் விருப்பமாக சாப்பிடுவோம். ஸோ எங்கள் அப்பம்மாவோட ஞாபகமாக என் குழந்தைங்களுக்கும் நான் இதை செய்து கொடுக்கேன். என் குழந்தைங்களும் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ என்னோடய அப்பம்மாவோட ஞாபகமாக இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்குள்ள மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி டபுள் பண்ணி நீங்கள் செய்யலாம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி விட்றேன். உடச்சி விட்டுட்டு நம்ம அதை லைட்டாக ஒயர் விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு 1/4 கப்பு சுகர், பவுடர்டு சுகர் நல்லா பொடிச்ச சுகரை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு பால், சூடான பாலை அதில் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கொஞ்சம் அடித்து விட்ருங்க. இந்த பால், சீனி, முட்டை எல்லாம் அடித்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு லிக்யூடு கிடைக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் விட்டுடுங்க. நெய் இருந்தால் நெய் விட்டுடலாம். நான் ஆயில் தான் விட்டுருக்கேன். ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு அந்த லிக்யூடில் நல்லா டிப் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த தோசை தவாவில் அப்படி போட்டுடலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுடுங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நல்ல ஒரு சைடு லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அடுத்த பக்கமாக நம்ம திருப்பி விடணும். இப்போது வெந்துட்டுருக்கு. இந்த ப்ரெட்டு நான் வீட்டிலே செய்த ப்ரெட்டு. நான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ப்ரெட் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போ ப்ரெட் இந்த மாதிரி திருப்பியும் போட்டுருங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்து கொடுத்துடலாம். இந்த ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டில் பால், முட்டை எல்லாம் சேர்ந்துருக்கனால குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அது உடம்போட நல்லா சேரும். அதனால் இதை அடிக்கடி செய்து கொடுங்க. இந்த ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.